வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்மளோட கிளாஸில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட கேட்டகரிஸ் என்ன அப்படின்னா நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், verb, preposition, conjunction and interjection. There are 8 parts of speech in English. ஸோ இப்போ நம்ம இதில் நவுன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ஒரு நோட் வச்சு எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ரெஃபர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். நவுன். Noun is a word that refers to a thing, a person, a place or an animal. Noun அப்படிங்கிறது ஒரு பர்சனோட பெயராக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய பெயராக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்தின் பெயராக இருக்கலாம், ஒரு பிளேஸோட நேமாக இருக்கலாம், ஒரு பொருளின் பெயராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு விலங்கின் பெயராக இருக்கலாம். இது எல்லாமே நம்ம நவுன்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ராம் இஸ் அ ஸ்டூடெண்ட். ராம் இஸ் அ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் ஒன், இந்தியா இஸ் மை country. India is my country. Dog is a pet animal. Dog is a pet animal. Cake is on the table. Cake is on the table. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ராம் இஸ் அ ஸ்டூடெண்ட். இதில் ராம் அப்படின்றது ஒரு நவுன், ஸ்டூடெண்ட் அப்படின்றதும் ஒரு நவுன். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராம் அப்படின்றது ப்ராப்பர் நவுன். ஸோ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 கேட்டகரிஸ் இருக்குது. நவுன்லேயும் தேர் ஆர் அ நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ். ஸோ அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராப்பர் நவுன் அண்ட் காமன் நவுன். ஸோ ராம் இஸ் அ ஸ்டூடெண்ட். ராம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஆளை குறிக்குது. ராம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஆளை குறிக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள், அவங்கள குறிக்குது. ஸோ அது காமன் நவுனில் வந்துடும். ராம் அப்படின்றது ப்ராப்பர் நவுனில் வந்துடும். அதே மாதிரி செகண்ட் ஒன், இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஸோ ஹியர் இந்தியா இஸ் அ ப்ராப்பர் நவுன் அண்ட் கண்ட்ரி இஸ் அ காமன் நவுன். அண்ட் ஃபார் த தேர்ட் ஒன், dog is a pet animal. So dog proper noun and animal is a common noun. Next, cake is a proper noun and table is a concrete noun. So இங்கே concrete noun அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நவுனில் there are a number of categories. ஸோ அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ப்ராப்பர் நவுன்னா என்ன, காமன் நவுன்னா என்ன, இதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நீங்கள் எந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்தாலும் அதில் நவுன்னா என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரொனவுன் பற்றி பார்க்கலாம். இதை நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ டைம் கிடைக்கலலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ரீடிங் ஹேபிட்ஸ் கொண்டு வாங்க. புக்ஸ் நிறையா ரீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜை நம்ம வளர்த்துக்க முடியும். அதில் இருக்க வெக்காபுலரி, என்னென்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியலையோ அதை டிக்ஷனரியில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வந்து டெய்லி பேசிஸில் செய்ய தான் உங்களால் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் ப்ராக்டிஸ் டுடே. ஸோ உங்களுக்கு நான் இதில் வந்து நிறைய ஸ்டோரிஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு போக போக வெக்காபுலரியும் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். வேர்ட்ஸ் நிறையா படிச்சுக்கிட்டிங்கனாலே இங்கிலீஷில் ஈஸியாக பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.